நீங்க ஸ்டேஜ்ல போய் ஃப்ளூவெண்டா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி பேசணும்னாலும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவை. ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேச தெரியணும். இல்ல நீங்க இன்டர்வியூல போய் செலக்ட் ஆகணும் அப்படின்னாலும் உங்களுக்கு ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேச தெரியணும். இல்ல நீங்க உலகத்துக்கே ரொம்ப ஃபேமஸான டெடெக்ஸ் டாக்ல போய் பேசணும்னாலும் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நீங்க கண்டிப்பா இங்கிலீஷ்ல பேச தெரியணும். இப்ப நீங்க பிசினஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆயிட்டீங்க. இத பத்தி உலகத்துக்கே தெரியற மாதிரி பேசணும்னாலும் உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேச தெரியணும். ஏன்? பிகாஸ் இங்கிலீஷ் இஸ் அ எஜுகேஷனல் லாங்குவேஜ் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி நீங்க பேசணும்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கணும், ஃப்ளூவெண்டா பேச தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஸ்கூல்ல இங்கிலீஷ் படிக்கிறோம். மேக்சிமம் ஒரு 10 to 12 இயர்ஸ் வரைக்கும் இங்கிலீஷ் படிக்கிறோம். ஆனா பேச தெரியல. ஏன்? காலேஜ்ல இப்ப கூப்பிட்டு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொன்னாங்கன்னா அவ்வளோ நர்வஸ்னஸ். நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை தள்ளி விடுறது. இன்டர்வியூல செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொன்னாங்கன்னா அவ்வளோ பயம். அப்படியே ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுறது. இல்ல காலேஜ் ஒரு எங்கேயாவது ஒர்க் பிளேஸ்ல ஸ்டேஜ்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஏதாவது ஒரு டைட்டில் பத்தியோ இல்ல உங்களுக்கு தோன்ற தாட்ஸ் பத்தியோ ஷேர் பண்ண சொன்னாங்கன்னா, இன்கேஸ் அதை நீங்க இங்கிலீஷ்ல ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு, பேசவே மாட்டீங்க. சோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபேஸ் பண்ணக்கூடிய காமனான ப்ராப்ளம் தான். So let's see the secret of becoming fluent in English. இந்த வீடியோல நம்ம அதை கிளியரா பார்க்க போறோம். இப்போ நீங்க இங்கிலீஷ் படிக்காமலா இருக்கீங்க. கம்பல்சரி இங்கிலீஷ்ன்ற சப்ஜெக்ட் தமிழ் மீடியமாவே இருந்தாலும் உங்களுக்கு 10 to 12 இயர்ஸ் படிக்கிறீங்க. சோ இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் படிக்க தெரியாம இல்ல. ஒருத்தவங்க பேசினா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அளவுக்கு நாலேஜ் இருக்கு. சோ இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் இங்கிலீஷா? கண்டிப்பா இங்கிலீஷ் ப்ராப்ளம் கிடையாது. The problem is, let me tell you. இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், வாட் ஆர் யூ டூயிங்? நான் இப்போ வீடியோ பாக்குறேன், ஆனா இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆசைப்படுறேன். இப்போ நீங்க எப்படி தெரியுமா யோசிச்சிருக்கணும்? ஐ ஆம் வாட்சிங் வீடியோன்னு யோசிச்சிருக்கணும். நான் வீடியோ பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்ப நான் இங்கிலீஷ்ல சொல்லுங்கன்னு சொன்னா அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றீங்கல்ல, அப்ப அதுக்கு ஒரு டைம் எடுக்குது தெரியுமா? அதுதான் ப்ராப்ளமே இங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன்னா உடனே அதுக்கான ஆன்சரை நீங்க இங்கிலீஷ்லயே யோசிச்சு பழகணும். அப்பதான் இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்டா பேசுறது நம்மளுக்கு ஈஸியா நம்மளோட டெய்லி ஹேபிட்டா மாறும். டெய்லி ஹேபிட்டா மாறினாதான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் அப்படின்றது பாசிபிள். ஸோ ஸ்டாப் டிரான்ஸ்லேட்டிங். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தட் யூ ஷுட் டேக். நீங்க தமிழ்ல யோசிக்கிறீங்க, தமிழ்ல பேசுறீங்க. இப்ப ஏதாவது ஒரு சினாரியோல மட்டும் ஒரு வருஷம் ஃபுல்லா தமிழ்ல பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் இங்கிலீஷ்ல பேசணும்னா அது பாசிபிளா? கிடையாது. சோ ஐ எம் நாட் டெல்லிங் யூ உங்க கூட இருக்க தமிழ் பீப்புள் கிட்ட தமிழ்ல பேசுங்க, இங்கிலீஷ்ல தான் பேசணும், தமிழ்ல பேசாதீங்க அப்படின்னு நான் சொல்லல. ஐ எம் சேயிங் இட் வெரி கிளியர்லி. தமிழ்ல அவங்க கிட்ட பேசுங்க. பட் திங்க் பண்றீங்கல்ல, உங்க பிரெயினுக்குள்ள தாட்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகம். ஜென்ரலா ஒரு ஹியூமன் பீயிங்கா நம்ம பேசுறதை விட அதிகமா யோசிப்போம். பாசிட்டிவா யோசிப்போம், நெகட்டிவா யோசிப்போம், ஒருத்தவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு யோசிப்போம், நம்ம லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு யோசிப்போம், என்ன நடந்துச்சுன்றதை நினைச்சு ஹாப்பியா இருப்போம், சேடா இருப்போம், ஸ்ட்ரெஸ்ஸா இருப்போம், எல்லா எமோஷன்ஸும் இருக்கும். சோ நம்ம தாட்ஸ் இருக்குல்ல, நம்ம யோசிக்கிறது தான் ரொம்ப அதிகம் பேசுறதை விட. சோ அந்த தாட்ஸை இங்கிலீஷ்ல மாத்துறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இன்னைக்கு எடுங்க. இப்ப நான் உங்ககிட்ட டீச் பண்ணவே நீங்க என்ன ஜட்ஜ் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்ல நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. சோ அந்த சினாரியோல யோசிக்கிறீங்கல்ல, இந்த யோசிக்கிறத இங்கிலீஷ்ல கொஞ்சம் மாத்தி பாருங்க. ஒவ்வொரு வேர்ப்ஸ் சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல மாத்த ட்ரை பண்ணுங்க. சோ ஸ்டாப் டிரான்ஸ்லேட்டிங் அண்ட் ஸ்டார்ட் திங்கிங் இன் இங்கிலீஷ். இந்த ஒரு சீக்ரெட் போதும் உங்களோட ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஜேர்னியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு. இங்க இன்டர்வியூலயும் சரி, ஸ்டேஜ்ல பேசுறது சரி, எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா மாறப்போகுது இதை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா. சோ நெக்ஸ்ட், சோ உங்களுக்கு ப்ராப்ளம் இங்கிலீஷ் கிடையாது, நீங்க தமிழ்ல யோசிக்கிறீங்க. இங்கிலீஷ்ல யோசிக்க வேண்டிய இடத்துல தமிழ்ல யோசிக்கிறீங்க, அதுதான் ப்ராப்ளம். சோ நவ் டெல் மீ, இங்கிலீஷ் ப்ராப்ளமா உங்களுக்கு? இல்ல. இனிமேல் அந்த ப்ராப்ளமை ஷார்ட் அவுட் பண்றதுக்கு தமிழ்ல யோசிக்கிறத நிப்பாட்டிட்டு இங்கிலீஷ்ல யோசிங்க. நீங்க இங்கிலீஷ்ல ஃப்ளூவெண்ட் ஆகுற வரைக்கும் இங்கிலீஷ்ல யோசிங்க. அண்ட் தென் இன்னொரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஸ்லோவா பேசுறது. ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டா ரொம்ப டைம் எடுத்துட்டு ஆன்சர் பண்றது. அது நடக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு நான் சொல்லவா?
அதனாலதான் மெயினா உங்களோட கான்பிடன்ஸே உடையுது. மேஜரா 2 ரீசன்ஸ். ஒன்னு, ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்டா அதுக்கான லாங் ஆன ஆன்சரை கொடுக்க ட்ரை பண்றீங்க. அப்படி கொடுக்காதீங்க. தமிழ்லயே ஒருத்தவங்க உங்ககிட்ட கொஸ்டின் கேட்டாலும் பிளாப்லான்னு பெருசா பேசிட்டு இருந்தா நீங்க சொல்றத அவங்க கவனிப்பாங்களா? இல்ல. ஷார்ட்டா ஆன்சர் கொடுத்தா போதும். அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும் சிம்பிளான சென்டென்ஸ்ல ஆன்சர் கொடுத்தா போதும். இஃப் ஐ எம் ஆஸ்கிங், நான் உங்ககிட்ட கேட்கிறேன், what are you doing? I am watching video. நீங்க அதை விட்டுட்டு I am watching video because I want to improve my communication skills. That is why I am dedicating 10 to 20 minutes for now. இது எதுவுமே தேவையில்ல. I am watching video. சிம்பிள் தானே? சோ எவ்வளவு சிம்பிளா மாத்த முடியுமோ உங்களோட ஆன்சரை அவ்வளவு சிம்பிளா மாத்த ட்ரை பண்ணுங்க. இன்னொரு மிஸ்டேக் என்ன தெரியுமா பண்ணுவீங்க? வாட் ஆர் யூ டூயிங் உடனே நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் இல்ல என்ன பண்றேன் அப்படின்னு தமிழ்ல யோசிச்சுட்டு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆகும்? டைம் எடுக்கும். பெரிய சென்டென்ஸை நீங்க ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்ணாலும் டைம் எடுக்கும். அண்ட் தென் தமிழ்ல யோசிச்சு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாலும் டைம் எடுக்கும். ஸோ சிம்பிளான சென்டென்ஸை யூஸ் பண்ணுங்க. டிரான்ஸ்லேட்டே பண்ணாம இங்கிலீஷ்லயே யோசிச்சு இங்கிலீஷ்ல பேசுங்க. ஸோ சிம்பிள் தான். அண்ட் ஃபைனலி கான்ஃபிடன்ஸ். கரெக்டா தான் பேசுறீங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா நர்வஸ்னஸோடயோ இல்ல ரொம்ப கம்மியான வாய்ஸோடயோ பேசினா இன்னொருத்தவங்க வந்து உங்ககிட்ட என்ன சொன்னீங்கன்னு திருப்பி கேட்பாங்க. நான் கேட்கிற கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்க, கேன் யூ ரிப்பீட் நான் கேட்டேன்னா உங்களோட கான்பிடன்ஸ் உடையும். ஸோ சொல்லும் போது ஒவ்வொரு ஆன்சர்ஸையும் ரொம்ப லவுடரா கொடுக்க ட்ரை பண்ணுங்க. கேன் யூ ரிப்பீட்ன்ற கொஸ்டினே அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடாது. அப்படி கேட்டாங்கன்னா ஒருவேளை நம்ம தப்பா சொல்லிட்டோமோ நீங்க யோசிச்சிருவீங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க சவுண்ட் கொஞ்சம் கம்மியா பேசியிருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்லைன்னு. நீங்க மிஸ்டேக்ஸே பண்ணாலும், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அவங்க பெருசா ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் த ட்ரூத். ஹியூமன் பீயிங்ஸோட நேச்சரே தேர் ஆர் இம்பர்ஃபெக்ஷன்ஸ். தே நோ தட். அவங்களுமே ஒரு நாள் அந்த ஸ்டேஜ்ல இருந்து அங்க மூவ் ஆன் பண்ணவங்க தான். ஸோ தே வில் நாட் ஜட்ஜ் யுவர் இங்கிலீஷ். நீங்க மெதுவா சொன்னீங்கன்னா அவங்க ரிப்பீட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்க ஒருவேளை நம்ம தப்பா பேசிட்டோமோன்னு யோசிச்சு உங்களோட கான்பிடன்ஸ் உடையும். ஸோ பி கான்பிடென்ட். இஃப் யூ ஆர் மேக்கிங் மிஸ்டேக்ஸ், பி கான்பிடென்ட். என்ன மிஸ்டேக்ஸ் தானே, கரெக்ட் பண்ணிட்டு அடுத்த டைம் we can move on. We can become better only by making mistakes. மிஸ்டேக்ஸே பண்ணாம கத்துக்க முடியுமா? முடியாது. எது தப்புன்னு தெரியாம சரியான பாதையில போக முடியுமா? முடியாது. So you should learn only from mistakes. So mistakes பண்ற அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணுங்க, ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாதீங்க. Because you are becoming better. ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு becoming better is the best solution இல்ல? So be proud of your mistakes. அவ்வளவுதான். சோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். இதுக்கு சொல்யூஷன் இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. சிம்பிளான சென்டென்ஸ்ல திங்க் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி இந்த ஸ்டெப்ஸை டெய்லியும் பண்ணுங்க. டெய்லியும் மிஸ்டேக்ஸ் பண்ண கத்துக்கோங்க. டெய்லி சின்ன சின்ன சென்டென்ஸை யோசிக்க கத்துக்கோங்க. டெய்லியும் திங்க் பண்ண கத்துக்கோங்க. டெய்லியும் என்ஜாய் பண்ணி இந்த ப்ராசஸ பண்ணுங்க. நம்ம லேர்னிங் ஜேர்னி ஸ்கூல்ல எல்லாம் நம்மளுக்கு படிக்க பிடிக்காததுக்கான ரீசனே நம்மள படிக்கிறதுன்றது ஸ்ட்ரெஸ்டான ஒரு விஷயம்னு ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு டைம் படிக்கிறதுக்கான டைம் ரொம்ப அதிகமா எடுக்கும் எப்பவுமே. ஸோ இந்த ஒர்க் இருக்கு இல்லையா, இதுக்கு டெடிகேட்டடா ஒரு ½ ஸ்பெண்ட் பண்ணுங்க. ரொம்பலாம் டைம் எடுக்காதீங்க. அந்த ½ சின்சியரா பண்ணுங்க. இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. சிம்பிளான சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வேர்ட்ஸ்க்கான டிரான்ஸ்லேஷன் தெரியலன்னா கத்துக்கோங்க. மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு அந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணி புதுசா லேர்ன் பண்ணுங்க. ஸோ டெடிகேட்டடா டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் ½ பண்ணுங்க. ஸோ யூ வில் பிகம் டெஃபினெட்லி மோர் தென் வாட் யூ தாட். ஸோ சிம்பிளான சென்டென்சஸ்னா ரொம்ப ஈஸியான சிம்பிளான சென்டென்சஸ் பத்தி தான் நான் பேசுறேன். இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட வந்து நான் என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். ஐ ஆம் ஸ்டடியிங். இப்ப சாப்பிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு கேக்குறீங்க. ஐ ஆம் ஈட்டிங். ஆர் யூ கேன் சே ஐ ஆம் ஹேவிங் லஞ்ச் ஆர் ஐ ஆம் ஹேவிங் டின்னர். இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க. வாட் யூ டூயிங் நவ்? ஐ ஆம் லேர்னிங். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாட் யூ டூயிங் நவ்? ஐ ஆம் வாட்சிங் வீடியோ. இவ்வளவுதான், ரொம்ப ஈஸி தான். ஸோ சிம்பிளான விஷயத்த ஈஸியா லேர்ன் பண்ணாலும் கான்பிடென்டா லேர்ன் பண்ணாலும் நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். அதை காம்ப்ளிகேட் பண்ணவே பண்ணாதீங்க. மிஸ்டேக்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இங்கிலீஷ்ல திங்க் பண்றத இப்பவே ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஹாவ் அ பர்சன், இதுல உங்களுக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா ஒரு பர்சன் உங்க கூடயே இருந்தா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் பண்றீங்களா? ஸோ ஐ ஆம் ஸ்டார்டிங் அ 1 week லைவ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ட்ரைனிங். ஸோ இந்த ட்ரைனிங்னா நான் ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி
இதுல உங்களுக்கு வெயிட் லிஸ்டுக்கான லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயே ஆட் பண்ணிருக்கேன் and then pinned commentலயே ஆட் பண்ணிருக்கேன். So I'm taking very limited number of seats because I don't want to make it messy. So எல்லாத்துக்கும் நான் individual attention இந்த live trainingல கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். So if you want to join along with me for this live training for 1 week, make sure இந்த pinned commentல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த லைவ் ட்ரைனிங் ரொம்பவே அஃபோர்டபுளான பிரைஸ்ல தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ ஐ ஈவன் இன்ஃபார்ம் திஸ் இன் ப்ரீவியஸ் வீடியோ. So many students showed interest. So if you want to join along with me, it's actually definitely உங்களுக்கு limited seats now because I want to give individual training. So make sure you click on the link and register. We'll meet you on the live communication training. So உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குனால நீங்க தாராளமா அந்த லைவ் அந்த ட்ரைனிங்ல கம்யூனிகேஷன் ட்ரைனிங்ல நீங்க என்கிட்டயே டைரக்டா கேட்கலாம். ஸோ நீங்க இப்போ இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஸோ வில் மீட் யூ தேர். பை ஃபார் நவ்.